நான் ஆரம்பிக்கிறேன் லெசனை. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் சிவிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அல்லது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு மனிதன் எப்படி இப்படி நிற்கணும்னா முதுகெலும்பு வேணும் இல்லையா, அந்த மாதிரி. அந்த நம்மளோட இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். 1947 நம்ம சுதந்திரம் வாங்கணும் இல்லையா. 1945 இரண்டாம் உலக போரோட முடிவுக்கு பின்பு ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள்ல பல நாடுகள் ஐரோப்பிய நாடுகள்கிட்டேருந்து சுதந்திரம் பெற்றன. அந்த மாதிரி சுதந்திரம் பெற்ற நாடுகள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நிலையான அரசு இல்லாமல் பல்வேறு கழகங்கள், இராணுவ புரட்சிகள் இதை எதிர்நோக்கி. வணக்கம் டீச்சர். சார் சொல்லுங்க. டீச்சர், இப்போ உங்களோட ஸ்கிரீன் வாய்ஸ் நல்லா கேக்குது டீச்சர். ஹலோ. அங்க சிக்னல் வீக்கா இருக்கு. அந்த ஸ்டூடண்ட்க்கு அட்வைஸ் பண்ணிருக்கேன் டீச்சர். இந்த chat boxல தேவையில்லாம மெசேஜ் போடுறதெல்லாம் வேணாம். இதுவரை சவுண்ட் கேட்கல. இதுக்கு மேல யாரும் மெசேஜ் போடக்கூடாதுன்னு சொல்லிருங்க டீச்சர். ஓகே சார், தேங்க் யூ. அத மட்டும் இன்சர்ட் பண்ணிருங்க, சிக்னல் சொல்லிருங்க. ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் கொஞ்சம் அந்த சிக்னல் ப்ராப்ளத்தினால என் வாய்ஸ் உங்களுக்கு சரியா கேட்கல. நீங்க இனிமே சாட் பாக்ஸ்ல எதுவும் தேவையில்லாதது போடக்கூடாது. அப்படி ஏதாவது போட்டீங்கன்னா குரூப்ல இருந்து உங்களை எடுத்துருவாங்க. ஜஸ்ட் லிசன் த கிளாஸ் ஒன்லி. இனிமே தேவையில்லாம எந்த சாட்டும் அனுப்ப வேண்டாம். அப்ப முதல்ல அரசியல் அமைப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பாக்குறோம். இந்த அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு முதுகெலும்பு அப்படின்னு சொன்னோம். நம்ம கூட விடுதலை அடைந்த பல ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள், ஐரோப்பா நாடுகள்கிட்ட தான் பாதி பேர் இருந்தோம், காலனிகளாக இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் பல கஷ்டங்களை ஃபேஸ் பண்றாங்க. இராணுவ புரட்சி நடக்குது, நிலையான அரசாங்கம் கிடையாது, பல்வேறு கழகங்கள், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாம மிகப்பெரிய நாடு நம்ம நாடு. பல்வேறு விதமான மக்கள், மொழிகள், இனங்கள், பல வேறுபாடுகள் நிறைந்த நம்ம நாட்டில் ஒரு அரசியல் அமைப்புங்கிற ஒன்று ஸ்ட்ராங்கா இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு பெரிய அளவுல ஒரு கழகங்கள், இராணுவ புரட்சி அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணலை. இதுக்கு மிக மிக முக்கிய காரணம் எதுனா நம்ம நாட்டோட அரசியல் அமைப்பு. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஒன் இன் த வேர்ல்டு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது சரி, அரசியல் அமைப்புனா என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அது இல்லாட்டி என்ன அப்படின்னா, ஈவன் ஒரு கேமுக்கு கூட சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேணும். இப்போ கிரிக்கெட் மேட்ச் எடுத்துக்கோங்க. 2020னா 20 ஓவர் வைக்கணும், ஒன் டே மேட்ச்னா 50 ஓவர் வைக்கணும், ஒரு ஓவருக்கு 6 பால் தான் போடணும் அப்படிங்கிற அந்த ரூல், இத்தனை பிளேயர் தான் விளையாடணும் அப்படிங்கிற ரூல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு நாடு அப்படிங்கிறதும் சர்டைன் ரூல் அந்த பேசிஸ்ல தான் நடக்கணும். அப்போ அந்த என்னென்ன ரூல்ஸ் நம்ம நாட்டில் இருக்கு அப்படிங்கிறத தான் அரசியலமைப்பு அப்படிங்கிற இந்த டாபிக்ல நம்ம பார்க்குறோம். இப்போ இதுல என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மிக மிக முக்கியமான ஒரு டாபிக். இது தலைப்பு இந்த பாடம். இதுல அரசியலமைப்போட அறிமுகம், அதாவது அரசியலமைப்புனா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். இன்ட்ரோடக்ஷன், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி, இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சிறப்பு கூறுகள், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், முகவுரை, ப்ரீஆம்பிள், குடியுரிமை, சிட்டிசன்ஷிப், அடிப்படை உரிமைகள் அண்ட் கடமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, மத்திய மாநில உறவுகள், சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அலுவலக மொழிகள், அஃபிஷியல் லாங்குவேஜ், அவசர கால ஏற்பாடுகள், எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள், கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த பாடத்தில், இந்த டாபிக்ல நம்ம கவர் பண்ண போகிறோம். அரசியலமைப்பு அறிமுகம். ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், கொள்கைகள் இதெல்லாம் இருக்கணும் ஒரு நாட்டுக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதை தான் அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். ஒரு நாட்டோட நிர்வாகம் எந்த
அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது அப்படிங்கிறத சொல்றதுதான் அரசியலமைப்பு. அதுதான் ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு அச்சாணி அப்படின்னு சொல்றோம். அரசியலமைப்புங்கிற கொள்கையை முதலில் கொண்டு வந்த நாடு எதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். முதலில் அரசியல் அமைப்பு கொள்கையை கொண்டு வந்த நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுங்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அதனால அதை கலர் மாத்தி கொடுத்துருக்கேன். இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கப்பட்டது? நமக்கு 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைச்சிச்சு தெரியும். அதுக்கு முந்தைய 2ஆம் உலகப் போர் முடிஞ்சோடனே இங்க பெரிய அளவுல போராட்டங்கள் நடக்குது. இங்கிலாந்து அரசாங்கமும் நமக்கு விடுதலை கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோடனே அங்கிருந்து அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு ஒண்ணு இந்தியாவுக்கு வருது. 1946ஆம் ஆண்டு. அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னா என்ன? கேபினட் மிஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இது நம்ம ஹிஸ்டரியில இதை பத்தி படிப்போம். இதுல அமைச்சரவை தூதுக்குழுனா இங்கிலாந்து நாட்டு அமைச்சர்கள் 3 பேர் இந்தியாவுக்கு வர்றாங்க. ஃபெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிற அந்த 3 மெம்பர்களும் இந்தியாவுக்கு வர்றாங்க. அவங்க எப்படி ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றணும், என்ன பண்ணணும், எப்படி எழுதுறது, அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்தியாவுக்கு வர்றாங்க. அவங்க சொன்ன அட்வைஸ் படி அரசியல் நிர்ணய சபை அப்படின்னு ஒன்ன ஃப்ரேம் பண்றோம் ஃபர்ஸ்ட். அப்போ எப்படி அப்ப இருந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா அந்த நிர்ணய சபை உறுப்பினர்கள்னா? இல்ல. அப்ப இருந்த அந்த கமிஷனர் ப்ராவின்ஸ்னு இருந்தது, மாகாணம்னு இருந்தது, ஸ்டேட்ஸ்னா இப்ப இருக்க மாநிலத்தை நீங்க நினைச்சுக்க கூடாது. அப்ப ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இங்க ஏறத்தாழ 535 அரசர்கள் இருந்தாங்கன்னு பாக்குறோம். நம்ம தஞ்சாவூர்ல ராஜா இருந்தாரு, ராமநாதபுரத்துல ராஜா இருந்தாரு, ஹைதராபாத்ல நிஜாம் இருந்தாரு, காஷ்மீர்ல மன்னர் இருந்தாரு, மைசூர்ல மன்னர் இருந்தாரு. அப்ப அதை தான் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப டோட்டலா எத்தனை அரசியல் நிர்ணய சபையில உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த 389 உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னா, மாகாண பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ப்ராவின்சஸ் 292 பேர், சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர், மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் 93 மெம்பர்ஸ், ஒரு பலுசிஸ்தான் பிரதிநிதி, பலுசிஸ்தான் பகுதியிலிருந்து ஒருத்தர், மாகாண முதன்மை ஆளுநர்கள் சார்பாக கமிஷனர் ப்ராவின்ஸ் அந்த ஏரியாலேருந்து 3 பேர் அப்படின்னு டோட்டலா 389 உறுப்பினர்கள் கொண்டதாக இந்த அரசியல் நிர்ணய சபை இருந்தது. அந்த நம்பர் 389 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர், அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தா இந்த 389 உறுப்பினர்களும் என்ன பண்ணாங்கன்னா 8 மேஜர் கமிட்டியும் மைனர் கமிட்டிஸ் அப்படின்னு நிறைய ஃப்ரேம் பண்றாங்க. அந்த மேஜர் கமிட்டியில ஒண்ணுதான் டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு அப்படிங்கிறது. அவங்க தான் எந்தெந்த துறைக்கு என்னென்ன வேலைகள் அப்படிங்கிற அந்த இதை நிர்ணயம் பண்றாங்க. அவங்க எழுதி கொடுத்ததை செக் பண்ணது மற்ற 7 டிபார்ட்மெண்ட்டோட வேலைகள். அடுத்தது அந்த அரசியல் நிர்ணய சபையை பத்தி நம்ம பார்க்கிறோம். முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் நடைபெற்றது. இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. இதோட தற்காலிக தலைவராக அப்ப வயசுல ரொம்ப பெரியவரா இருந்தவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் இடைக்காலத்திலேயே இறந்து போறதுனால இந்திய அரசியல் அமைப்போட தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத், நம்மளோட முதல் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருக்கு துணை தலைவராக HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிற இருவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏறத்தாழ 166 நாட்கள் இவங்க டிஸ்கஷன் பண்றாங்க. எதை வச்சுக்கலாம், எதை நீக்கலாம், நம்ம நாட்டுக்கு எது தேவை, எது தேவையில்ல அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்றாங்க. 166 நாள் கண்டினியூஸா இருந்தாங்களா அப்படின்னா இல்ல. 11 சிட்டிங்ஸ், 11 செஷன், 11 அமர்வுகள், 166 நாட்களும் 11 தடவை மீட் பண்றாங்க. மொத்தம் அந்த ப்ரப்போசல்ல 2473 திருத்தம், 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் இதுல செய்யப்பட்டது. இவங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வரைவு குழு தலைவராக இருந்த டாக்டர் BR அம்பேத்கர், அரசியலமைப்பு குழுவோட தலைவர் ராஜேந்திர பிரசாத் கிட்ட 1949 நவம்பர் 26 அந்த டாக்குமெண்ட்டை ஒப்படைச்சிடுறாரு. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கான்ஸ்டிடியூஷனல்
இது வந்து ரூல்ஸ் வந்து உடனே அவங்க நடைமுறைப்படுத்தப்படலை. 1950 ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணி நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதலாக 1930 லாகூர்ல ஒரு காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அதுக்கு ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்குவார். முதல் தடவையாக முழு சுதந்திரம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்ட நாள் அது. அதனால அந்த நாளை நினைவுபடுத்தும் விதமாக ஜனவரி 26, 1950 இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. நிறைய பேருக்கு இந்த சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. அதுக்காக இதை சொல்றேன். சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஆங்கிலேயரிடமிருந்து நம்ம விடுதலை பெற்ற நாள். 1950 ஜனவரி 26 அப்படிங்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த தேதி. அடுத்தது இவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். உங்க எல்லாருக்கும் தெரியும். இவர் தான் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன். இவர் ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். A drafting committee was elected by the Constituent Assembly on 29th August 1947. It elected Dr. B.R. Ambedkar to be its president. The constitution as prepared by the drafting committee was circulated on 21st February 1948. This formed the basis of discussion in and outside the Constituent Assembly. The drafting committee had 7 members apart from the chairman, which are B.R. Ambedkar, அதோட chairman, Alladi Krishnasamy Iyer, D.P. Keithan, Dr. N. Madhavarao, K.M. Munshi, N. கோபாலசாமி ஐயங்கார், T.T. கிருஷ்ணமாச்சாரி, இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், சையத் முகமது சாதுல்லா, முஸ்லீம் லீக் கட்சியை சேர்ந்தவர். இது தமிழ்ல கொடுத்துருக்கோம். வரைவுக்குழு தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர். இவரை தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்றோம். இதுல உறுப்பினராக இருந்தவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார், D.P. கெய்தான், K.M. முன்ஷி, N. கோபாலசாமி ஐயங்கார், T.T. கிருஷ்ணமாச்சாரி. இந்த T.T. கிருஷ்ணமாச்சாரிங்கிறவர் 1948 கெய்தான்கிறவர் இறந்ததுக்கு அப்புறம் இவரை சேர்க்கிறாங்க. N. மாதவராவ் அப்படிங்கிறவர் வந்து மிட்டர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் உடல்நல குறைவால வேலை அவரால் முடியல அப்படின்னு சொன்னோன்னா மாதவராவ் சேர்க்கப்படுறார். இதுவும் வந்து கேட்பாங்க. சையது முன்ஷி அப்படிங்கிறவரு இவங்க உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருடம் 11 மாதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதான் அந்த டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸோட படம். நம்ம பல்வேறு நாடுகள்லேருந்து எந்தெந்த நாட்டில் எது சிறப்பாக இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். எல்லா நாட்டில் இருக்க சிறப்பெல்லாம் எடுத்து ஒரு நல்ல பெஸ்ட்டாக ஒரு எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க நம்ம எந்தெந்த நாட்டில் எது சிறப்புன்னு பார்த்து எடுக்கிறாங்க. அதில் பார்த்தா அமெரிக்க நாட்டிலிருந்து முகப்புரை, அடிப்படை உரிமை, நீதி புனராய்வு, நீதிபதிகளை எப்படி பதவி நீக்கம் செய்யணும், அந்த நீதிமன்றம் அப்படிங்கிறது தனித்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல வந்து நிர்வாகத்துறையும் தலையிட முடியாது, சட்டமன்றமும் தலையிட முடியாது. இங்கிலாந்து நாட்டிலேருந்து எதை வாங்கியிருக்கோம் அப்படின்னா பாராளுமன்ற முறை, பிரதம மந்திரி, சட்டம் எப்படி இயற்றணும் அப்படிங்கிற அந்த முறை, சட்டத்தின் வழி ஆட்சி, ஒற்றை குடியுரிமை, இதெல்லாம் அவங்கள்ட்டேருந்து வாங்கியிருக்கோம். அயர்லாந்து நாட்டிலேருந்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை, எப்படி அந்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும், ராஜ்யசபைக்கு 12 மெம்பர்ஸ், அந்த கலை, விளையாட்டு, இலக்கியம் இதுல சிறந்த உறுப்பினர்களை நியமனம் செய்வார் இல்லையா குடியரசுத் தலைவர், அதை அந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். கனடா நாட்டிலேருந்து மத்தியில் வலிமையுடன் கூடிய கூட்டாட்சி முறை, அதிகார பகிர்வு, மத்திய அரசிடம் எஞ்சிய அதிகாரங்கள், இதை எடுத்துக்கிறோம். தென்னாப்பிரிக்காட்டேருந்து எப்படி சட்டத்தை திருத்தலாங்கிற மெத்தடை எடுத்துக்கிறோம். ரஷ்யாட்டேருந்து அடிப்படை கடமைகள் எடுத்துக்கிட்டோம். ஆஸ்திரேலியாட்டேருந்து பொதுப்பட்டியல், மத்திய மாநில உறவுகளை எடுத்துக்கிட்டோம். ஜெர்மனி நாட்டிலேருந்து அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமை நீக்கப்படும். இப்போ ஒரு போர் வந்துருச்சு, அப்ப வந்து இங்க எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணாங்கன்னா நம்மளோட அடிப்படை உரிமையில அந்த பேச்சுரிமை, எழுத்துரிமை அதெல்லாம் தடை செய்யப்படும். ஜப்பான் நாட்டிலேருந்து உச்ச நீதிமன்றத்தோட தோற்றம், எப்படி உச்ச நீதிமன்றம் உருவாக்குறது, உச்ச நீதிமன்றத்துல பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக 1935 இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், அதுலேருந்து தான்
3ல் 2 பங்கு அதுலேருந்து தான் எது வேணும்னு எடுத்துக்கிட்டோம். இதோட பிற நாடுகளோட சிறப்பான அம்சங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. அப்போ 1935 இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து என்ன எடுத்துறோம்னா, ஃபெடரல் சிஸ்டம், கவர்னர், அந்த எமர்ஜென்சி, இந்த 3ஐயும் அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது அமைப்பு. நம்ம எப்படி இருக்கு நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் முகவுரை, ப்ரீஆம்பிள் அப்படின்னு சொல்றோம். அதுல 8 ஷெட்யூல்ஸ் இருக்கு. அதாவது 8 அட்டவணைகள் உள்ளதாக இருந்தது. 22 பார்ட்ஸ், 22 பாகங்கள், 395 ஆர்டிகிள்ஸ், 395 சட்டப்பிரிவுகளாக 1950 ஜனவரி 26 அன்னைக்கு அந்த மாதிரி இருந்தது. இப்ப எப்படி இருக்கு? கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்திலையும் பல மாற்றங்கள், சிலதை வேணான்னு விட்டுறாங்க, சில புதிய விஷயங்கள் சேர்க்கப்படுகிறது. அவ்வாறு சேர்க்கப்பட்டது பார்த்தீங்கன்னா, ப்ரீஆம்பிள் அப்ப இருந்து அதே ஒன்று தான் இருக்கு. 8 ஷெட்யூல்டா இருந்தது, இப்ப 12 மாறிடுச்சு. அடுத்தது முந்தி 22 பாகங்களா இருந்தது, 25 பாகமா மாறி இருக்கு. 22 பார்ட்ஸ் 25 பார்ட்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. சட்டப்பிரிவுகள் 395 ஆர்டிகிள்ஸா இருந்தது, இப்ப 465 ஆர்டிகிள்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப பார்ட் அண்ட் ஆர்டிகிள் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஷெட்யூல்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல முதல் மாற்றம், முதல் திருத்தம் அரசியலமைப்பு சட்டத்துல எப்ப வந்ததுன்னா 1950ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2021 வரைக்கும், இதுவரை 105 முறை இந்த அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டிருக்கு. First amendment came in the year 1950 till October 2021. 105 amendments were introduced in the Indian Constitution. அடுத்தது பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவரு அவங்க எழுதி கொடுத்த அத்தனையும் இத்தாலிய பாணியில, இட்டாலிக் ஹேண்ட் ரைட்டிங்னு சொல்றோம் இல்லையா, அதுல கைப்பட எழுதுனது. அந்த அவுட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா அழகா டெக்கரேட்டிவா நம்ம நாட்டோட சிறப்பான கட்டடங்கள், ஓவியங்கள் அதெல்லாம் சைட்ல பார்டர் போட்டு இவங்க பண்ணாங்க. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா வாஸ் த கலிகிராஃபர் ஹூ ரோட் இட் இன் இட்டாலிக் ஸ்டைல் அப்படின்னு பார்க்குறோம். சிறப்பு கூறுகள். இது இந்திய அரசியல் அமைப்புக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா, உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியல் அமைப்புகளிலும் மிக நீளமான அரசியல் அமைப்பு எந்த நாட்டுதுன்னா நம்ம தான். இதுவும் கேட்பாங்க. இந்தியா உலகில் உள்ள அரசியல் அமைப்பில் மிக நீளமானது எது அப்படின்னா இந்தியா. அடுத்தது நம்ம பெரும்பாலான கருத்துக்கள் போன ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் சிறப்பானதை எடுத்துக்கிட்டோம். இது சில சமயம் நெகிழும் தன்மை, சில சமயம் நெகிழா தன்மை கொண்டது. அப்படின்னா என்னன்னா, சில சட்டங்களை எளிமையா மாத்தலாம், சில சட்டங்களை ரிஜிட் மாத்தவே முடியாதுங்கிற சட்டங்களும் இதுல இருக்கு. கூட்டாட்சி முறை அரசாங்கம், மத்தியில ஒரு அரசாங்கம், மாநிலங்களில் அரசாங்கம், அதான் கூட்டாட்சி முறை அரசாங்கம்ங்கிறோம். சமய சார்பற்ற நாடு அப்படிங்கிறது எந்த நாட்டுக்கும் எந்த மதத்துக்கும் நம்ம நாடு சார்பாக செயல்படுவதில்லை. சுதந்திரமான நீதித்துறை, இதுவும் ஏற்கனவே சொன்னது. அந்த நிர்வாகத்துறை, சட்டத்துறை, சட்டமன்றத்துறை இரண்டுமே இந்த நீதித்துறைக்குள்ள நுழைய முடியாது. எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்ல இருக்கிறவங்களும் நீதிமன்றத்துல போய் அவங்கள ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை, 18 வயது முடிந்த அனைவருக்கும் இங்கு வாக்குரிமை வழங்கப்படுகிறது. இது இங்கிலீஷ் மீடியத்துல பாத்தீங்கன்னா, lengthiest written constitution in the world, many provisions borrowed from various countries, partly rigid, partly flexible. A federal system of government is introduced. It is a secular state. It has independent judiciary, universal adult franchise. அதாவது right to vote is given to those who completed 18 years அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாட்டோட அரசியலமைப்போட சிறப்பு கூறு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது இந்த ஷெட்யூல்டுங்கிறது முந்தி 8 ஷெட்யூல்டா இருந்தது, இப்ப 12 ஷெட்யூல்டா மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இதுல பார்க்குறோம். முதல் ஷெட்யூல்டுல நேம் அண்ட் டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களோட பேர் எல்லை. இது தமிழ்நாடு ஏன் பேர் வச்சாங்க, அதோட எல்லை என்ன, கேரளாவோட எல்லை, ஆந்திராவோட எல்லை, கர்நாடகாவோட எல்லை, அதை பத்தியெல்லாம் எல்லை வரையறை
செய்தது முதல் ஷெட்யூல். ரெண்டாவது ஷெட்யூல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு எமால்யூமெண்ட்ஸ் அண்ட் அலவன்சஸ், ப்ரிவிலேஜஸ் ஆஃப் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜட்ஜஸ் எக்ஸெட்ரா. இந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஆளுநர்கள், சட்டமன்றத்தில் உள்ள சபாநாயகர் எல்லாத்தோட சம்பளம், படிகள், இதை பத்தி பேசுறது ஷெட்யூல்டு 2. அடுத்து ஷெட்யூல்டு 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பதவியில் உள்ளவர்கள் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ஜட்ஜு, சிஎம் எல்லாரும், பிரைம் மினிஸ்டர், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அனைவரும் எப்படி பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும், யார்கிட்ட பதவி பிரமாணம். இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பா அப்படின்னா ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது யாரு செஞ்சு கொடுப்பா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணுவாரு. அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை யாரு ஓத் எடுக்க வைப்பா அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அடுத்தது பாத்தீங்கன்னா அலாகேஷன் ஆஃப் ஷெட்யூல்டு 4ல என்ன சொல்றாங்கன்னா, அலாகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா டு ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசோட மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு ராஜ்யசபா இடஒதுக்கீடு மாறுபடும். அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும், இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு 18, உத்தரப்பிரதேசத்துக்கு 90 அப்படின்னா அங்க உள்ள மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த முடிவு செய்யறது வந்து 4th ஷெட்யூல்டுல சொல்லியிருக்காங்க. 5th ஷெட்யூல்டுல ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ட்ரைப், எஸ்சி அண்ட் எஸ்டி பகுதி, அந்த மக்கள் தொகை அதிகமாக உள்ள பகுதிகளோட நிர்வாகம், அதை பத்தி சொல்றாங்க. ஷெட்யூல்டு 6ல ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். வடகிழக்கு மாகாணங்கள்ல அந்த மலைவாழ் மக்கள், எஸ்டி மக்கள் அதிகம் இல்லையா, அந்த ஏரியாவை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. ஷெட்யூல் 7 டிவிஷன் ஆஃப் பவர் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் அதிகாரம் எவ்வாறு பகிரப்பட்டுள்ளது. சென்ட்ரல் லிஸ்ட் 100 டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் லிஸ்ட்ல 61 டிபார்ட்மெண்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல 52. இதை பத்தி நம்ம பின்னாடி டீப்பா பார்க்கலாம். அடுத்து லாங்குவேஜஸ். 8வது ஷெட்யூல்ல லாங்குவேஜ், மொழிகள் பத்தி பேசுறோம். இன்னைக்கு 22 மொழிகள் வந்து அபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. அடுத்து ஷெட்யூல் 9ல அபாலிஷன் ஆஃப் த ஜமீன்தாரி சிஸ்டம் அண்ட் ரெகுலேஷன் டீல் வித் த லேண்ட் ரிஃபார்ம். ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அப்படிங்கிற அந்த இது வந்து நம்ம பார்த்தோம். ஏற்கனவே 8 இருந்தது, அந்த 8 தான் மொதல் 8. அடுத்து 9வதா மொதல் சட்ட திருத்தம் இதுதான். 1951ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இங்க இருந்த அந்த ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது. இது 9வது ஷெட்யூல் தான் கொண்டு வந்தாங்க. 10வது ஷெட்யூல் எது அப்படின்னா provisions relating to disqualification of the members of parliament and state legislature. கட்சி தாவல் தடை சட்டத்தை பயன்படுத்தி ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி போறவங்க தகுதி இழப்பாங்க, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அப்படிங்கிற அந்த 1952ஆம் ஆண்டு 52வது சட்ட திருத்தமாக இது ஷெட்யூல் 10 கொண்டு வரப்பட்டது. அடுத்து 11th ஷெட்யூல் ப்ரொவிஷன் தட் ஸ்பெசிஃபை த பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பஞ்சாயத்து. பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, கிராம பஞ்சாயத்து, அவங்களுக்கு அதிகாரம் என்ன, பொறுப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி 1992ஆம் ஆண்டு 73வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு ஷெட்யூல் 11 அதுல இணைக்கப்பட்டது. ஷெட்யூல் 12 அதே ஆண்டு 1992 74வது சட்ட திருத்தம். இதுல என்ன சொல்றாங்கன்னா நகராட்சி, நகர்ப்புற பகுதிகளை நிர்வகிக்கும் அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு என்ன அதிகாரம், பொறுப்பு அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. அடுத்து இந்த 22 ஷெட்யூல்டு சொன்னோம் இல்லையா, அது இப்ப 25 ஆயிடுச்சு. இப்போ 4 அப்படின்னு இருக்கு, 4A போட்டிருப்போம், அது அப்ப எக்ஸ்ட்ரா சேர்த்ததுன்னு அர்த்தம். 9A அப்படின்னு போட்டிருப்போம், அது எக்ஸ்ட்ரா சேர்த்தது. இப்ப டோட்டலா 22 தான் இருக்கு. நம்ம சேர்த்ததெல்லாம் AB அப்படின்னு எக்ஸ்ட்ராவா போட்டு டோட்டலா இப்ப 25 பார்ட்ஸ் இருக்கு. அது எந்தெந்த ஆர்டிக்கிள் அதுல கவர் ஆகுது அப்படிங்கிறத பத்தி இதுல சொல்றோம். பார்ட் 1 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, மாநிலம், யூனியன் பிரதேசங்களை பத்தி 1 முதல் 4 வரை உள்ள அந்த ஆர்டிகிள்ஸ் கவர் பண்ணுது. 2 சிட்டிசன், குடியுரிமை பத்தி 2வது பார்ட்ல 5 முதல் 11 வரை உள்ள அந்த ஆர்டிகிள்ஸ் கவர் பண்ணுது. அடுத்தது பார்த்தா ஆர்டிகிள்ஸ்னா சட்டப்பிரிவுகள், என்னமோன்னு நினைக்காதீங்க. ஆர்டிகிள் அப்படின்னா எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்றேன். பகுதி 3
அதுல அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது 12 to 35 கவர் பண்ணுது. பார்ட் 4 டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் த ஸ்டேட் பாலிசி அரசு நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகள் 36 முதல் 51 வரை உள்ள சட்டப்பிரிவு. அடுத்து நம்பர் 4ல ஏ, இது எக்ஸ்ட்ரா பின்னாடி சேர்க்கப்பட்டது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை உரிமை மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க, பின்னாளில் தான் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. அதை 51 ஏ அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல நம்ம வைக்கிறோம். பார்ட் 5ல யூனியன் கவர்மெண்ட் நடுவண் அரசு பத்தி கூடுது. அது 52 முதல் 151 வரை. இது ஏன் பெருசு அப்படின்னா மத்திய அரசாங்கத்தில் உள்ள குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை, பாராளுமன்றத்தில் உள்ள 2 ராஜ்யசபா, லோக்சபா எல்லாத்த பத்தியும் சொல்றதுனால இது மிகப்பெரிய சட்டப்பிரிவுகளை உள்ளடக்கியதாக உள்ளது. அடுத்து பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட் பகுதி 6 வந்து மாநில அரசு பத்தி கூறுது. இது 152 இருந்து 237. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்க உள்ள ஆளுநர், இங்க உள்ள முதலமைச்சர், முதலமைச்சரோட அமைச்சரவை குழு, சட்டமன்றம், இங்க உள்ள உயர் நீதிமன்றங்கள் இதை பத்தி எல்லாம் பேசுறதுனால இதுவும் அதிக அளவிலான சட்டப்பிரிவை கவர். அடுத்து 7வது பார்ட் the states in part B of the first schedule repealed by 7th amendment 1956 to 38. இந்த 7வது பார்ட் அப்படிங்கிறத இப்ப எடுத்துட்டாங்க, சுத்தமா கிடையாது. ஸ்டேட்ஸ் அப்படின்னா இந்த அரசர் மன்னராட்சி எல்லாம் ஒழிக்கப்பட்டது இல்லையா, அதனால அந்த பார்ட் பிக்கு கொடுத்த அந்த சிறப்பு அதிகாரத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. இது ரெப்பீல்டு 7th அமெண்ட்மெண்ட் அந்த மூலம் எடுக்கப்பட்ட பார்ட் எதுன்னா 7வது பார்ட், அதுக்காக இதை கொடுத்துருக்கோம். 8வது பார்ட் வந்து யூனியன் டெரிட்டரிஸ் மத்திய அரசு. 9வது பார்ட் பஞ்சாயத்து அமைப்பு பத்தி சொல்லுது. பஞ்சாயத்து 243 243 ஓ வரைக்கும். 9லயே முனிசிபாலிட்டி நகராட்சி பத்தி பேசுது. 240 பிலேருந்து 243 ஜி வரைக்கும். அடுத்து 9ல பி இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள் 243 இசட்ஹெச்லேருந்து 243 இசட் வரைக்கும் அதுல பேசுது. அடுத்து 10வது பார்ட்ல வந்து ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியா அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியின பகுதிகள் பத்தி 244 244 ஏ பேசுது. அடுத்து பார்ட் 11 ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆர்டிகிள் 245 to 263 கவர் ஆகுது. அடுத்து 12 ஃபினான்ஸ் ப்ராப்பர்ட்டி கான்ட்ராக்ட் அண்ட் சூட்ஸ் நிதி சொத்து ஒப்பந்தம் பத்தி 264 300 ஏ வரைக்கும் கவர் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்து ட்ரேட் காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் வித்தின் த டெரிட்டரி வர்த்தகம் வாணிகம் பத்தி 301 307 வரைக்கும் உள்ள ஆர்டிகிள் சொல்லுது. ஆர்டிகிள் 14 சர்வீஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் இந்திய ஆட்சி பணிகள் பத்தி 308 323 வரைக்கும் சொல்லுது.